Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த ஸ்பெஷல் டேயில் குடும்பமாக உட்காந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அப்பாவோட மேலே வழி நடத்திட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறி இறை ஆசையோட எல்லாமே வெற்றி ஆகட்டும். அதுக்கு நம்ம அப்பாவும் அம்மாவும் துணை நிற்பாங்க அப்படின்னு உங்களை வாழ்த்தி என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணனுக்கு இப்போ இந்த மாதம் 27ஆம் தேதி பிறந்த நாள் வருது. அதுக்காக ஒரு சின்ன ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்பண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணா இன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருங்க. நல்ல உடல் நலத்துக்காக வேண்டி இறைவனை வேண்டுகிறேன். எங்களுக்கு அதாவது நம்ம குடும்பத்துக்கு அக்காவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, என்ன ஒரு அப்பா இல்லாத குறை இல்லாம எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதற்காக முதலாக நன்றி தெரிவித்துக்கிறேன். அன்பு அண்ணா, இதே மாதிரி உங்களுடைய இறைப்பணி சிறக்கவும் உங்கள் உடல் நலத்துக்கு வேண்டியும் இறைவனை வாழ்த்தி வணங்குகிறேன். சரியா? இப்போ ஒரு சின்ன பாடல். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாசமான என் அன்பு அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என் அன்பு அண்ணன் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். என் அன்பு அண்ணன் செய்கின்ற இறைப்பணிகள் நல்ல முறையில் நடக்கவும் பேரும் புகழோடும் இன்னும் சிறந்து விளங்கவும் இறைவனிடம் வேண்டுகிறேன். என் அன்பு அண்ணன் எனக்கு ஒரு தந்தையாக மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு அண்ணனாக, ஒரு ஃப்ரெண்டாக இவ்வளவு தூரம் என்னை வழிநடத்தி செல்கின்ற அண்ணனுக்கு 1000 கோடி நன்றி அண்ணா. இப்போது மட்டுமல்லாமல் என் வாழ்நாள் முழுவதும் என் அன்பு அண்ணனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் அண்ணா. என்னை மட்டுமல்லாமல் நம் குடும்பம் முழுவதையும் கட்டி காத்து இவ்வளவு தூரம் எங்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்கின்றீர்கள் அண்ணா. அதற்கும் கோடி கோடி நன்றி அண்ணா. அண்ணா, இதே போல எப்பவும் ஹாப்பியா இருக்கவும் இறைவனிடம் வேண்டுகிறேன். ஒன்ஸ் மோர் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி லாங் லைஃப் அண்ணா. லவ் யூ ஸோ மச் அண்ணா. அன்பு அண்ணன், இன்றைக்கி உங்களுடைய 64 அல்லது 65வது பிறந்த நாள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நம்முடைய நம்பிக்கை அறக்கட்டளையினுடைய நண்பர்கள் சார்பாக உங்களுக்கு உங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பணியை பற்றி நினைக்கும் போது நீங்கள் நிறைய பேருக்கு பலருக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்குறீங்க. பல பிள்ளைகள் கல்வி பெற்றிருக்கிறாங்க, பலர் இன்னைக்கு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே பலர் இன்னைக்கு அன்பை பெற்றிருக்கிறாங்க, சொந்த கால நிற்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க. இப்படி பலர் பல விதத்தில் அவங்க வளர்ந்து இன்னைக்கு பல மக்கள் இன்னைக்கு வளர்ந்து வர்றதை பார்க்குறோம். சரி, நாங்கள் இந்த ஹோப் ட்ரஸ்டில் உள்ள நாங்கள் என்ன பெற்றுக்கொண்டோம் உங்களிடமிருந்து அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை பெற்றுக்கொண்டோம். நான் அடிக்கடி நினைக்கக்கூடிய ஒன்று, இன்றைக்கும் ஏழைகள் பால் ஒரு கரிசனை, ஏழைகள் பால் ஒரு நிலைப்பாடு அப்படின்னு உள்ளது எங்கேயோ ஒரு இடத்துல அண்ணன் இருந்து நான் பெற்றுக்கொண்ட ஒன்று. இதைத்தான் நான் மிகப்பெரிய ஒரு கொடையாக உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த ஒரு ஏழைகளுக்கான ஒரு பாசம், ஒரு பரிவு, அதில் வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவையும் ஒரு அர்த்தத்தையும் கண்டுகொள்வதற்கு அண்ணன் உருவாக்கிய அந்த தளம் மிக மிக பலனுள்ளதாக இருந்தது. இது என்னுடைய வாழ்வு பயணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் கொஞ்சமாவது அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு உள்ள ஒரு திருப்தியை, நிம்மதியை தருது. இந்த ஒரு வாழ்வின் அர்த்தம், வாழ்க்கையினுடைய பேசிக் நினைக்கிறேன். இதை அண்ணன் எனக்கு இது கொடுத்துருக்கிறீங்கன்னா இதை விட பெரிய கொடை எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ணனை மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். கடவுள் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும். ஃபாதர்ஜி எப்படி இருக்கிறீங்க?
இந்த இனிய நாளில் உங்களுக்கு உளமாற நெஞ்சார பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலையும் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஒரு கண்ணின் கருமணி போல் அவர் உங்களை காத்துக்கிடட்டும். தன்னுடைய சிறகுகளில் உங்களை அரவணைச்சிக்கிடட்டும். இது போலவே உங்களுக்கு உடல் நலம், உள்ள பலம், ஆன்மீக ஆற்றல் தந்து கடவுள் உங்களை பாதுகாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக ஜெபிச்சுக்கிறேன். உங்களை பற்றி நினைக்கும் போது எனக்கு தோணுற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். நான் படித்த ஒரு வார்த்தை, என் பிரமிப்பு அடங்காத ஒரு அதிசயம் நீ அப்படின்னு தான் உங்களை நினைக்க தோணுது. எவ்வளவு நினச்சாலும் எவ்வளவு பேசினாலும் நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு உங்களை நினைக்கும் போது அந்த பிரமிப்பு ஒருபோதும் அடங்கி போனதே இல்லை. அவ்வளவு ஒரு அற்புதமான ஆளுமை நீங்கள் அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. முதல்ல உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 உயர்வாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற ஒரு காரியம், வலிகளை தாங்கிக்கிட்டு எப்படி உங்களால் வாழ்க்கையை கொடுக்க முடியுது. நமக்கே நிறைய கஷ்டம் இருக்குது, நமக்கே நிறைய வேதனை இருக்குது, நம்ம கஷ்டமே சுமக்க முடியாமல் இருக்குது. இதில் அடுத்தவங்களுக்கு என்ன யோசிக்கிறது, அடுத்தவங்களை நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற சாதாரணமான மனுஷங்களுக்கு மத்தியில் என்னுடைய வலி இருக்கட்டும், என்னுடைய வேதனை ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் யார் வலியில் துடித்தாலும் யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உதவிகரமாக நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய தாயுள்ளம் உங்கள்கிட்ட இருக்கிறத நான் எல்லா நாட்களிலும் அனுபவிச்சிருக்கிறேன். பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்து அந்த உணர்வுகளை நான் பெற்றுக்கிறேன். அப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு ஆளுமைக்கு சொந்தக்காரங்க நீங்கள். ரெண்டாவது, உங்களுடைய பார்வை அவ்வளவு அழகானது. நாங்கள் சாதாரண ஒரு கண்கள் பார்க்க முடியாத காரியங்களை உங்கள் கண்கள் அவ்வளவு அழகாக பார்க்கும். உங்களுடைய சிந்தனை அவ்வளவு அழகாக அதை உற்று நோக்கி பார்க்கும். எங்கள் பார்வைக்கு மறக்கப்பட்ட நிறைய காரியங்களை ஒரு தாயுள்ளத்தோடு நீங்கள் அணுகிறத நான் பார்த்துருக்குறேன். அவ்வளவு சிறப்பான ஒரு பார்வை. அது அடுத்தவங்களுடைய சொல்ல முடியாத வலி, வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு இடத்துல இறங்கி நின்ன உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வை அவ்வளவு உன்னதமாக இருக்கும். நான் அதை உங்கள் கூடவே நின்று அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ உங்கள் பார்வை அழகாக இருக்கிறதுனால உங்கள் சிந்தனை அழகாக இருக்கும். உங்கள் சிந்தனை அழகாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளோ அழகாக இருக்கும். உண்மையிலே ஃபாதர், அந்த பார்வை அப்படிங்கிறது கடவுள் இந்த உலகத்தை முதல்ல இறங்கி நின்று பார்த்த அந்த பார்வை மாதிரியே இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தை எப்படி அழகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி நின்று இந்த உலகத்தை பார்த்தது மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இறங்கி நின்னாலும் இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் மனுஷங்களையும் சூழல்களையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படி ஒரு சிறப்பான பார்வை உங்களுடைய பார்வை. அதனாலே உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பு, உங்களுடைய சிந்தனைகள் சிறப்பு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆளுமைக்கு சொந்தக்காரங்க நீங்கள். மூணாவது, நான் நினச்சி பார்க்கும்போது உங்கள் பணி வாழ்வுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு அர்த்தம், அதை நீங்கள் தேடிக்கிட்ட விதம், எது எனக்கான பணி வாழ்வு, எது எனக்கான இலக்கு, யார் என்னுடைய இலக்கு மக்கள் அப்படிங்கிறத ஆரம்ப காலத்திலிருந்தே ரொம்ப தெளிவாக நீங்கள் வரையறை செஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஏழை மக்கள், பாவப்பட்டவங்க, முன்பின் உங்களை அறிஞ்சிராத மக்கள், முகந்தெரியாத மக்கள் எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய பணிமக்கள் அப்படின்னு நீங்கள் முன்குறித்து வச்சுருக்கிறீங்க. அது அழகாக தெரிவு செய்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் பணி வாழ்வு அர்த்தம் உள்ளதா, அதாவது கண் தெரியாத, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, முகம் பார்க்காத மனுஷங்களுக்கு உங்கள் வழி ஆயிரக்கணக்கான மனிதர்கள், உங்கள் நிழல்பட்ட எல்லா மனிதர்களையும் நீங்கள் வாழ வச்சு அழகு பார்த்துருக்குறீங்க, உயர வச்சு அழகு பார்த்துருக்குறீங்க. நல்ல வழிகளை திறந்து விட்டு வா அப்படின்னு சொல்லி வாழ வச்சு நீங்கள் அழகு பார்க்குற ஒரு மனிதர். அதனால் அந்த பணிவாழ்வுடைய இலக்கு அப்படிங்கிறது வாழ்வு கொடுக்கறது, வாழ்வால் நன்றி சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருப்பது உண்மையிலே உங்கள் வாழ்க்கைக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நன்றியோடு உங்களை நினச்சி பார்க்குறேன். என்னுடைய வாழ்வில் ஒரு குழந்தையா, ஒரு செல்லப்பிள்ளையா என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டு எனக்கு மேலே நீங்கள் காட்டுற பாசம், எனக்காக நீங்கள் செஞ்சுருக்கிற உதவி, எனக்காக நீங்கள் ஏற்றெடுத்திருக்கிற எல்லா தியாகம், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த நாளில் அதை நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். நீங்கள் செஞ்ச எல்லா காரியங்களுக்கும், நீங்கள் எனக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும், எனக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாவுமாக இருக்கிற அந்த ஒரு நல்ல குணத்தையும் ஆண்டவர்கிட்ட நன்றியோடு இன்றைக்கி நினச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறேன். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் நிறைய நாள் நல்லா இருக்கணும், நிறைய நல்ல பணிகளை செய்யணும், கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிச்சுக்கணும், அன்னை மரியாதை உங்களை சிறப்பாக பாதுகாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி
ஜெபிச்சுக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் சாகும்போது எனக்காக எத்தனை பேர் துயரப்படுவாங்க என்ற எண்ணத்தை விட, நான் வாழும்போது எத்தனை பேரோட துயரத்தை நான் போக்கினேன் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு சிறந்த தியாகி அல்லது ஒரு சிறந்த லட்சியவாதியை உருவாக்கும். அதன் பேரில் பார்க்கும்பொழுது ஃபாதர் சூசை ஆண்டனி, நீங்கள் ஒரு சிறந்த தியாகியாக, ஒரு சிறந்த லட்சியவாதியாக பல பேருடைய வாழ்க்கையில் துயரத்தை தொடச்சி அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதை கண்கூடாகவே நான் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இதனால் உங்களை வாழ்த்துறதுக்கு வயதில்லை, ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய இந்த அன்பு பணி ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும், கடவுள் உங்களுக்கு அதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்றும் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே ஃபாதர். தேங்க்யூ. எளிமையான வாழ்வு, ஆழ்ந்த இறைநம்பிக்கை, கடின உழைப்பு, இவை அனைத்தையும் தன்னகத்தை கொண்ட அருள் தந்தையே, ஏழைகள் மீது கரிசனை, ஆதரவற்றோர் மீது இரக்கம், பாரபட்சமற்ற நட்பு என சிறந்த வழிகாட்டியாய் இறைவனி செய்து இன்று தனது 65வது அகவையில் காலடி பதிக்கும் அன்பு தந்தையே, இன்று பிறந்த குழந்தை போல் இன்னும் பல ஆண்டுகள் இறைவனி தொடர வாழ்த்துகிறேன். அருட்தந்தை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஃபாதர். நான் சின்ன வயசில் இருந்து வளரும்போது எனக்கு ஒவ்வொரு தேவைகளையும், எனக்கு என்னென்ன தேவை எல்லாமே நிறைவேற்றி வச்சுருக்கீங்க. இப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தந்து நான் அந்த வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் உங்களால் மட்டும்தான் ஃபாதர். நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாமே அறிந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் உங்களின் சேவை இனியும் மென்மேலும் தொடர வேண்டுமென்றும், உங்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் உங்கள் பணிக்காகவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டியர் ஃபாதர். தேங்க்யூ. Happy birthday to our beloved Reverend Father. On the special day, we celebrate your life, wisdom, and dedication to serving others. Thank you for being a beacon of hope and guiding us in our spiritual journey too. Your presence has brought God's movement to our life, and you are forever grateful. May your day be filled with joy, love, and celebration. Many more happy returns of the day, dear Father. வணக்கம் ஃபாதர். அன்பு அருட்தந்தைக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபாதர், பொதுவாட்டு எல்லாருமே, அதாவது மனிதர்களை சொல்கிறேன், மக்கள் உணவு, உடை, உறைவிடம் இதை மட்டும் அடிப்படையாக கொண்டு பின்தொடர்ந்து செல்வார்கள். பொதுவாக அப்படிதான், இதுதான் இயல்பு வாழ்க்கை, இயற்கையானது கூட. ஆனால் அதே நேரத்தில் அருட்தந்தைகள் கொஞ்சம் விதிவிலக்கு. அவங்க மனிதர்களை நோக்கி, அதாவது மனிதர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதை நோக்கி பின்தொடர்ந்து செல்வார்கள். அதுலேயும் ஒரு சில பேர் அருட்தந்தைகள் எப்படின்னா, அந்த மனிதர்களை கொஞ்சம் மனிதநேயத்தோடு பார்ப்பாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களை தான் அதில் கம்பேர் பண்ணுறேன் ஃபாதர். என்னன்னா, அதாவது பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களை, விளிம்பு நிலையில் இருப்பவர்களை கொஞ்சம் கை தூக்கணும்னு நினைக்கிறதில்ல. நீங்கள் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை உருவாக்குனீங்க, நம்பிக்கை குடும்பம். உண்மையில் அது ரொம்ப சந்தோஷமாக. அந்த நம்பிக்கை குடும்பம் திட்டத்தை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அந்த இதை உருவாக்கலை. அந்த ட்ரஸ்ட்டு ஒரு தொண்டு நிறுவனம். அதை லைட்டாக அஸ்துவாரம் குறிதோண்டி அந்த அஸ்துவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காட்டு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை நீங்கள் அதை உருவாக்கி இப்போ அது பார்த்தீங்கன்னா பறந்து விருந்து சொல்லப்போனால் உங்களால் ஏராளமான பயன்பெற்று வராது. அதில் மிக முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா, நிறைய பேருக்கு உங்களுடைய முகமே தெரியாது ஃபாதர். நீங்கள் தான் உங்கள் வழியாக தான் இது உருவாக்கப்பட்டது, உங்கள் வழியாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஆனால் உங்கள் முகத்தின் வழியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதையும் சொல்லணும் அந்த இடத்துல. உண்மையிலே அதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா உங்கள் வழியில் எங்களாலையும், அதாவது நாங்களும் ஒரு சின்ன கருவியை அதில் பயன்படுத்துன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர் அந்த இடத்துல. ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி. உங்களுடைய பிறந்தநாள் நல்ல ஒரு பிறந்தநாள், எங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான நாள் ஃபாதர். ரொம்ப மிகப்படியாக பேச நினைக்க வேண்டாம். உண்மையில் அது எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான ஒரு நாள், உங்களுடைய பிறந்தநாள். எல்லா இறைவன் உங்களை எப்பவுமே ஆஸ்வதிக்கும்னு மன நிறைவாக நானும் உங்களுடைய குடும்ப சார்பாகவும், நம்ம நம்பிக்கை குடும்ப சார்பாகவும் உங்களுடைய நான் வாழ்த்துகிறேன், இறைவனும் வேண்டுகிறேன். நன்றி ஃபாதர். தேங்க்யூ. வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? எங்கள்
சின்னதர குழந்தைகள் உள்ள சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஃபாதர். எங்களை போல ஏழை எளிய மக்களை இந்த இடத்துல எல்லாம் பாதுகாக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்கள் பணிகள் சிறக்கவும், உங்களுடைய உடல்நல சுகம் நல்லா இருக்கவும் உங்களுக்காண்டி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஃபாதர். எத்தனையோ குழந்தைகள் உங்கள் மூலிமா நல்லா பலன் அடைகிறாங்க. அதுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஆனாலும் குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்கள் மூலிமா. கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. அதுக்காக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஃபாதர். உங்களுக்காக ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ப்ரேயரில் ஒவ்வொரு ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். காட் பிளஸ் யூ ஃபாதர். நம்பிக்கை குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கை குடும்பத்தின் ஒரு கிளையாக இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன். இந்த ஆலமரத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய அருட்தந்தை ஆண்டனி சூசி அவர்களுடைய பிறந்த நாளில் தந்தைக்கு வாழ்த்து கூற வயதில்லை எனினும் தந்தைக்காக இறைவனிடம் ஜெபிக்கின்றோம். தந்தை அவர்களை பற்றி ஒற்றை வார்த்தையில் கூற வேண்டுமானால், தலைமை பண்புக்கு தந்தையை ஒரு எடுத்துக்காட்டாக கூறலாம். 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நம்பிக்கை குடும்பம் எவ்வாறாக அமைய வேண்டும் என தற்போதே அதுக்கு அடித்தளமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார். தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு தந்தையாக, ஒரு ஆசானாக, மிக முக்கியமாக ஒரு நண்பனாக நம்மை வழிநடத்தும் தந்தை. தந்தையின் பிறந்த நாளில் இறைவன் தந்தைக்கு உடல் உள்ள நலத்தை நிரம்ப வழங்கி அவரை ஆசீர்வதிக்க தந்தைக்காக இறைவனை மன்றாடுகிறேன். நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஃபாதர். எனக்கு என்னுடைய வாழ்வில் நான் துன்பகரமான வேலையிலும் ஆதரவற்று நிற்கும் பொழுதும் எனக்கு ஆதரவாக இருந்து எனக்கு அனைத்து உதவிகளையும் செய்து எனக்கு மட்டுமல்லாமல் என்னை போல் நிறைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல தந்தையாக இருந்து வழி நடத்தியவர் நீங்கள். நான் உங்களிடம் சில நேரங்கள் பழகும் பொழுதும் உங்களை சந்தித்து பேசும் பொழுதும் ஒரு அப்பாவின் அன்பையும் பாசத்தையும் நான் உங்களிடம் உணர்ந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, உங்களுடன் பழகிய ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு தந்தைக்கு இலக்கணமாக நீர் இருந்திருக்கிறது என்று. நிறைய பேர் வாழ்வில் ஒரு அப்பாவாக இருந்து அவர்கள் வாழ்வில் உயர நீர் நிறைய உதவிகளை செய்திருக்கிறீர்கள். இந்த பிறந்த நாளில் கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை தந்து உள்ள சுகத்தையும் தந்து உங்கள் பணிவாழ்வில் சிறக்க இதுபோல இன்னும் பல குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்து மேன்மேலும் வளரவும் இந்த பிறந்த நாளில் எல்லா வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஃபாதர். அன்பு தந்தையே, தங்களின் பாடல் வரிகளை கொண்டே ஒரு கவி படைத்து தங்கள் பிறந்த நாளுக்கு படைக்கின்றேன். உலகின் ஒளியாக நீர் பிறந்தீர், அளவில்லா உம் அன்பால் நெஞ்சம் நிறைந்தும் உம் வார்த்தை தெளிவாய் வழிகாட்ட நீர் போகும் பாதை ஒளியாய் வீசுகின்றது. இதயமே நெகிழும் உம் புனித பணியை கண்டு உம்மை பாடாத உம்மை புகழாத நாவில்லை. எம் மாயனாய் அமைந்தது உம் சேவை. அன்பு என்பது நீரே எமக்கு உணர்த்தியது. வாழ்வின் பாதையில் நீர் காட்டும் வெளிச்சம் உலகின் ஒளியாம் இறைவனை மனித உருவில் என்பதை நினைக்க வைக்கிறது. இறைவன் எனது ஆற்றலெனில் ஒளியாய் எழுந்து உதவும் நீர் எமக்கு தரும் நம்பிக்கை. அம்மா மரியை போன்ற அடக்கம், அம்மா அம்மா என்று அழைக்க தோன்றும் எளிமையே உமது சிறப்பு. அன்பின் ஊற்றே, அன்பு தந்தையே, வாழ்வாலே நன்றி செலுத்தி இறை பிரசனத்தை உலகிற்கு கொண்டு செல்வோம். அலியானாவின் அருளாளன் அந்தோனியார் பெயர் கொண்ட அன்பு அருட்தந்தையே, அனைவரையும் அன்புடன் நேசிக்கும் உமது இதயம் தூய ஆவி வாழும் உறைவிடம். அன்பு தந்தையே, எமது குடும்பத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வாழ்த்தி வணங்குகிறோம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ஃபாதருடைய பர்த்டே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
குறிப்பாக இந்த வீடியோ வழியாக உங்களை விஷ் பண்ணுறதுக்கான கிடைச்ச வாய்ப்புக்காக ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், மகிழ்ச்சியாக இருக்கும் ஃபாதர். நான் ஃபாதரை பற்றி எப்போவுமே நினைக்கிறது வார்த்தைகள் ஃபாதர். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வலிமையும் ஒரு சக்தியும் இருக்குது. ஏன்னா அது நலிவடைஞ்சவங்களுக்கு நம்பிக்கையும், ஆறுதல் தேவைப்படுறவங்களுக்கு ஆறுதலாகவும், அன்பை பலப்படுத்த வேண்டியவங்களுக்கு ஒரு அன்பின் பாலமாகவும், எத்தனையோ வகையில் உங்கள் வேர்ட்ஸ் வந்து இன்றைக்கி அந்தந்த விதத்தில் தேவைப்படுறவங்களுக்கு அந்தந்த விதத்தில் உங்களுடைய வார்த்தைகள் கிடைக்கப்படுது. உண்மையாகவே உங்களுடைய வார்த்தைகள் கிடைக்கப்படுறவங்க பாக்கியவான்கள் சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னவோ தெரியல ஃபாதர், நீங்கள் வெறும் ஆன்மீக பிரசங்கங்கள் வழியாகவும் நேரடியாகவும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுடைய பலவிதமான பணிகளுக்கு மத்தியில் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் மூமெண்ட் மீடியா என்ற ஒன்று உருவாக்கி அது வழியாக உங்களுடைய பாடல் வரிகள் வழியாகவும், டெய்லி மோட்டிவேஷன்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ் வழியாகவும், வீக்லி இன்ஸ்பிரேஷன் என பலவிதமான எண்ணங்களில் நோக்கத்தில் உங்களுடைய வார்த்தைகளை இன்றைக்கி உலகத்தில் இருக்க பல பேருக்கும் எடுத்து போயிட்டுருக்கீங்க. நிச்சயமாக வாழ்வளிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு வார்த்தைகள் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ இந்த பணிகளை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான ஃபாதர். ஒரு அற்புதமான மாமனிதராக எங்களுக்கு தெரிகிறது அந்த இடத்துல தான். ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த பணிகள் பல இருக்க, அதையும் தாண்டி சேவை சார்ந்த பணிகள் நீங்கள் பலதையும் செய்கிறீங்க. ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு கல்வி, உணவு, உடை கொடுத்து நல்ல உறவுகளையும் நல்ல குடும்பத்தையும் உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு பல வலிமையான பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மீடியா பணியை நீங்கள் செய்வது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த காலகட்டத்தில் மிக தேவையான ஒரு பணி. இந்த பணியில் எங்களுக்கும் ஒரு சிறு துளி அளவு பங்கு கிடைத்திருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்கிறோம் ஃபாதர். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஹாப்பி பர்த்டே. Hello. On this very special day, I wish that your service reaches more and more lives. Many more happy returns of the day, Angel.